சாதனை படைத்தது ஆதித்யா L1 விண்கலம். 15 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் உள்ள L1 புள்ளியை சென்றடைந்தது. L1 புள்ளியில் ஆதித்யா விண்கலம் வெற்றிகரமாக நிலைநிறுத்தம். L1 சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தினர் இஸ்ரோ விஞ்ஞானிகள். L1 புள்ளியில் இருந்தபடி சூரியன் குறித்து ஆய்வு மேற்கொள்ள உள்ள ஆதித்யா L1 விண்கலம் 5 ஆண்டுகளுக்கு சுற்றுவட்ட பாதையில் சுற்றியபடி சூரியன் குறித்து ஆய்வு செய்யும். இந்தியா மற்றொரு சாதனை படைத்துள்ளதாக பிரதமர் மோடி பெருமிதம். இந்திய விஞ்ஞானிகளின் தொடர் அர்ப்பணிப்புக்கு ஒரு எடுத்துக்காட்டு ஆதித்யா L1 சாதனை என எக்ஸ் தளத்தில் பதிவு. போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டம் அறிவித்தது ஏற்புடையதா? சத்தியம் சர்வே முடிவுகள் வெளியீடு. ஊழியர்களுக்கு வேறு வழியில்லை என 50 விழுக்காடு பேர் கருத்து. மக்களுக்கு பாதிப்பு என்று 31 விழுக்காடு மக்கள் கருத்து. கனமழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணத் தொகையை ரொக்கமாக அளித்தது ஏன்? சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு விளக்கம். வெள்ள நிவாரணத் தொகையை வங்கிக் கணக்கில் செலுத்த உத்தரவிட கோரிய வழக்கு பிப்ரவரி 2ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழக அரசியல் கட்சிகளுடன் ஜனவரி 8ஆம் தேதி தேர்தல் ஆணையர் ஆலோசனை. நாடாளுமன்ற தேர்தல் குறித்து அனைத்து கட்சி பிரதிகளுடன் தேர்தல் ஆணையர் ஆலோசனை நடத்த உள்ளதாக தகவல். பொங்கல் பரிசு தொகுப்புடன் வழங்கப்படும் 1000 ரூபாய்க்கான டோக்கன் நாளை முதல் விநியோகம். சர்க்கரை அட்டைதாரர்கள், பொருளில்லா அட்டைதாரர்கள் தவிர மற்ற அனைவருக்கும் நியாய விலைக் கடைகளில் டோக்கன். வரும் 10ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை பொங்கல் தொகுப்பை பெற்றுக் கொள்ளலாம். 13ஆம் தேதிக்குள் பொங்கல் தொகுப்பை பெற முடியாதவர்கள் 14ஆம் தேதி பொங்கல் தொகுப்பை பெற்றுக்கொள்ள ஏற்பாடு. சொத்து குவிப்பு வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் புதுக்கோட்டை நீதிமன்றத்தில் ஆஜர். வரும் 11ஆம் தேதிக்கு வழக்கு ஒத்திவைப்பு. புதுச்சேரி முதலமைச்சர் பொறுப்பின் கீழ் உள்ள வணிக வரித்துறை அலுவலகத்தில் சிபிஐ அதிகாரிகள் ஆய்வு என கூறிவிட்டு அலுவலகத்திற்கு உள்பக்கமாக பூட்டு போட்டு 2 நாட்களாக சிபிஐ அதிகாரிகள் முகாமிட்டுள்ளதால் பரபரப்பு. பொங்கல் பரிசு விநியோகம் கரும்புகளை கொள்முதல் செய்ய குழு. மாவட்டம் வட்டாரம் வாரியாக குழு அமைக்க வழிகாட்டு நெறிமுறை வெளியீடு. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரான வழக்கை தமிழ்நாடு அரசு கண்ணும் கருத்துமாக கண்காணிக்க வேண்டும். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தல். தமிழகத்தில் இந்த ஆண்டின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியில் விறுவிறுப்பாக நடைபெற்றது. அரசியலில் ஈடுபடும் பெண்கள் கடினமாக உழைக்க வேண்டும், பல்வேறு தியாகங்களை செய்ய வேண்டும். அமைச்சர் கீதா ஜீவன் அறிவுரை. சென்னை நந்தனத்தில் 4வது நாளாக நடைபெறும் 47வது புத்தக கண்காட்சி. ஏராளமான பள்ளி மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் வருகை. மழை வெள்ளத்தால் சேதமடைந்த ரயில் பாதையில் சீரமைப்பு. நெல்லை திருச்செந்தூர் பிரிவில் ரயில் சோதனை ஓட்டம். ஒத்திவைக்கப்பட்ட திமுக இளைஞர் அணி மாநாடு வரும் 21ஆம் தேதி நடைபெறும் என அறிவிப்பு. திமுக இளைஞர் அணியின் 2வது மாநாடு சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கன் பாளையத்தில் நடைபெற உள்ளது. அமெரிக்காவில் ட்ரம்ப் மீண்டும் அதிபரானால் ஜனநாயகம் அழிக்கப்படும். முதல் தேர்தல் பிரச்சாரத்தில் ஜோ பைடன் கடுமையான சாடல். தஜிகிஸ்தானில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 5.1 பதிவு. இங்கிலாந்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. வெள்ளத்தில் சிக்கிய விலங்குகளை படகு மூலம் மீட்ட மீட்பு குழுவினர். அரை சதத்துடன் டெஸ்ட் கிரிக்கெட் வாழ்க்கை நிறைவு செய்த டேவிட் வார்னர். பாகிஸ்தான் அணி வீரர்கள் கையெழுத்திட்ட ஜெர்சி பரிசாக வழங்கப்பட்டது.